பொங்கல் திருவிழா வழிபாடு வந்த கலாச்சாரம் பற்றி தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. பொங்கல் திருவிழாவின் தோற்றம் பற்றி பார்க்கலாம். பொங்கல் திருவிழாவின் பழமையான கொண்டாட்டம் மிகவும் எளிமையானது. ஆனால் இயற்கையுடனும் விவசாய உழைப்புடனும் ஆழமான தொடர்பு கொண்டது. அன்றைய காலங்களில் விவசாயிகள் அறுவடை செய்த முதலில் கைத்தொகை அரிசியை கொண்டு பொங்கல் தயாரித்து அதை விளைநிலங்களில் நேரடியாக சூரியன் கடவுளுக்கு சமர்ப்பிக்கவும் பசுக்களையும் மாடுகளையும் அழகுபடுத்தி நன்றி செலுத்தவும் செய்வார்கள். அன்றாட சாதனைகளில் உள்ள பெரிய மண்பானையில் புதிய அரிசி, பால் மற்றும் வெல்லம் சேர்த்து பொங்கல் சமைக்கப்பட்டு பானை கியாண்டு பொங்கி வரும் நிகழ்வு வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கின்றது. சூரியன் நோக்கி பொங்கலோ பொங்கல் எனச் சொல்வது வழக்கம். பண்டிகையின் ஒரு முக்கிய அம்சம் மாடுகள் மற்றும் பசுக்களை அலங்கரித்தல். அவற்றின் கண்ணிகள் வண்ணமயமாக தழுவப்பட்டு மணி, பூமாலை ஆகியவை அணிவிக்கப்படும். அன்றைய காலங்களில் மாடுகளுக்காக சிறப்பு உணவுகளும் வழங்கப்பட்டன. இதனுடன் திருவிழாவை கொண்டாட மக்கள் களில் கூடி உற்சாகமாக பாட்டும் ஆட்டமும் நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி சூரிய பகவானான சூரியனானது தனது வெப்பத்தை பயன்படுத்தி மேகங்கள் வழியாக மழை நீரை பொழிய செய்தார். சூரிய பகவானின் அருளால் விவசாயங்கள் செழிக்கத் தொடங்கியது. சூரியன் அன்றாட காலையில் உதிர்த்து உழைப்பதால் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வழிபாடானது இன்று தொடர்கிறது. மற்றும் முற்பட்ட கோவில்களில் எளிமையான பூஜைகள் நடத்தப்பட்டாலும் பொங்கல் முழுவதுமாக இயற்கையை, விவசாய உழைப்பை மற்றும் சமூக இணைப்பை கொண்டாடும் பண்டிகையாக இருந்தது.